வெல்கம் டு கேபிள்ஸ் பிளேஸ் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிவிசரில் இப்போ புதுசாக ஏஇ 1001 அப்படிங்கிற மாடலில் மினி ஓடிடிஆர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன ஆப்ஷன்லாம் இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம எக்ஸ்போ ஓடிடிஆர் கூட கம்பேர் பண்ணி அதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதோட ரேட் வந்து 50,000 ரூபா. மினி ஓடிடிஆர் சீரீஸில் தான் இது வருது. இதோட அவுட்புட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதோட ஹோம் பேஜில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட் இருக்கிறது வந்து ஏஇ 1001 தான் நம்ம வந்து ஓடிடிஆர் வந்து ட்ரேஸ் பண்ணதுக்குள்ளே எல்லா செட்டப்பு எல்லாமே இருக்குது. இதில் நம்ம ரேஞ்சு பல்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்கு போக ஆட்டோ டெஸ்ட் ஆப்ஷனுமே இதில் வந்து இருக்குது. ஓகே, அதுக்கடுத்து ரெண்டாவது இருக்கிறது வந்து ஓபிஎம்ங்கிறது வந்து ஆப்டிக்கல் பவர் மீட்ரு. நம்ம பேட்ச் கார்டு வந்து இதில் கொடுத்தோம்னா எவ்வளோ ஆப்டிக்கல் பவர் வருது அப்படிங்கிறத பவர் மீட்டராக நம்ம வந்து இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இருக்கிறது வந்து விஎஃப்எல்லு. இது வந்து இம்பில்டாக விஎஃப்எல் லைட்டும் வருது. நம்ம பேட்ச் கார்டில் கொடுத்து எந்த இடத்துலையா நைட் நேரம் கட் இருக்கா அப்படின்னு பார்க்கக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மினி ஓடிடிஆரில் ஓடிடிஆர் இருக்குது, ஆப்டிக்கல் பவர் மீட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம், விஎஃப்எல் லைட் ஆப்ஷனும் இருக்குது. அதுபோல் ஃபைல் மேனேஜரில் வந்து நம்ம ஓடிடிஆர் ரிசல்ட் வந்து ஸ்டோர் பண்ணி அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். மொத்தம் 1,60,000 ட்ரேஸ் ரிசல்ட் வரை இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு கம்பெனிலேருந்து கிளைம் பண்ணுதாங்க. ஓகே, அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து செட்டிங்ஸில் வந்து இது நம்ம டேட் அண்ட் டைம் செட் பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்து ஆப்போட இதில் நம்ம எதாவது மாடியூல் வேணுனாலும் இதில் இருந்தது அப்படின்னா மாடியூல் வந்து ஆட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. அதுபோக கேலிப்ரேஷன், இது வந்து ஸ்க்ரீன் கேலிப்ரேஷனு. நம்ம டச் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலைன்னா அந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டான கேலிப்ரேட் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து டிஸ்க்கு நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், அதுபோக ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து ஷட்டிங் டவுன் டைம் வந்து இது வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா எவ்வளோ நேரத்தில் ஸ்லீப் மோடுக்கு போகணும், எவ்வளோ செகண்டில் வந்து ஷட் டவுனே ஆகணும் அப்படிங்கிறத செட் பண்ணதுக்குள்ளே ஆப்ஷன். இது வந்து செட் பண்ணாமல் தான் இருக்குது. அதுக்கடுத்து லாங்குவேஜ், என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம ஃப்ரேம்வேர் அப்டேட் பண்ணுறது, அது வந்து இந்த ஆப்ஷனில் போய் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். சைடில் வந்து யூஎஸ்பி போட்டிருக்கனால நம்ம அது வழியாக அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். அதுபோல் அபவுட்டில் இதோட வெர்ஷன் ஐடி எதுமா கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஆட்டோ லான்ச்சு, அதாவது ஓடிடிஆரை நம்ம இந்த பட்டன் அமைக்கி ப்ரெஸ் பண்ணோன்னே டேரெக்டாக எதில் பூட் ஆகணும், இது இப்போ வந்து ஓடிடிஆரில் பூட் ஆகுது மாதிரி வச்சுருக்கு. இப்போ நம்ம ஓபிஎம்மில் வச்சோம்னா டேரெக்டாக இதை ஆன் பண்ணோடனே பவர் மீட்டருக்குள்ளே தான் வந்து ஆன் ஆகி நிற்கும். இல்லை விஎஃப்எல்லில் வச்சோம்னா டேரெக்டாக ஆன் ஆகும்போது விஎஃப்எல்லில் வந்து நிற்கும். நம்ம வந்து டேரெக்டாக ஆன் பண்ணும்போதே ஓடிடிஆர் போடுற மாதிரி வர மாதிரி இதில் வந்து வச்சுருக்கு. ஓகே, இவ்வளோதான். இது நம்ம டிவிசரில் இதுக்கு முன்னே ஏஇ 3100 அப்படின்னு ஒரு மாடல் போட்டிருந்தேன். அதில் வந்து நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து அதை எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணி தேவையான ஆப்ஷன்ஸ் மட்டும் கரெக்டாகவே இதில் வந்து இருக்குது. இதோட டிஸ்பிளே வந்து நமக்கு 4.3 இன்ச்சு சைஸில் எல்சிடியில் டாட் மேட்ரிக்ஸ் டிஸ்பிளே தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. வச்சு டச் ஸ்க்ரீனோட கொடுத்துருக்காங்க. நம்ம கை வச்சு டச் பண்ணும்போதுமே நல்லா ப்ராப்பராகவே வேலை செய்யுது. நான் வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணி பார்த்தேன். அதுக்கடுத்து இதில் இவங்க மெயினாக சொல்லுறது வந்து கிட்டத்தட்ட 5 செகண்டில் வந்து நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. அதை வந்து நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவேன். இதில் வந்து நம்ம டெஸ்டிங் பண்ணது வந்து 2 வேவ்லென்த்தில் வந்து நம்ம வந்து டெஸ்டிங் வந்து பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு செட்டப்பில் பார்த்தீங்கன்னா கூட காட்டும். டெஸ்ட் மோடு வந்து இதில் வேவ்லென்த்தில் 2 வேவ்லென்த் ஏதாவது ஒன்று நம்ம வந்து 1550 அனுப்பியும் டெஸ்ட் பண்ணிக்கலாம், 1310லையும் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இது போக வேறு வேவ்லென்த் இல்லாதனால இது வந்து லைவ் ஃபைபரை கட்டாயம் டெஸ்டிங் வந்து பண்ண முடியாது. ஓகே, ஃபஸ்ட்டு டாப்பில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். டாப்பில் இருக்கிறது வந்து ஒரு ஏபிசி ஓடிடிஆர் போடுறதுக்குள்ளே ஒரு போர்ட் வந்து இருக்குது. இது வந்து ஏபிசி கனெக்டர் தான். நீங்கள் வேறு பேட்ச் கார்டு போடும்போது வந்து அதாவது ப்ளூ கலர் பேட்ச் கார்டு, யூபிசி பேட்ச் கார்டெலாம் போடும்போது வந்து மிஸ்மேட்ச் வந்து ஆகும். நீங்கள் அதுக்கு வந்து ஏபிசி டு யூபிசி கன்வெர்ட்டர் வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கிடுங்க. எதனால் அப்படி சொல்லுதோம்னா, இப்போ உங்களுக்கு இந்த இது வந்து கலத்தி வந்து காட்டுதேன். இதில் வந்து நீங்கள் பச்சை கலர் பேட்ச் கார்டு போடும்போது தான் கரெக்டாக வந்து மேட்சிங் வந்து ஆகும். இல்லை உங்களுக்கு வீடியோவில் கரெக்டாக தெரியுதாங்க தெரியல, ஒரு நிமிஷம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிடுதேன். ஏன் இவங்க ஏபிசி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். ஏபிசி பேட்ச் கார்டில் எப்படி உங்களுக்கு கிராஸாக கட் ஆகிருக்கோ அதே மாதிரி இதோட கனெக்டர்லேயும் கிராஸாக கட் ஆகிருக்கும். உங்களுக்கு இந்த ரெண்டும் தான் கரெக்டாக மேட்சிங் வந்து ஆகும். இது நீங்கள் இந்த மாதிரி ப்ளூ கலர் பேட்ச் கார்டு வந்து போட்டிங்க அப்படின்னா அது வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கனால ரெண்டும் வந்து மேட்சிங் வந்து ஆகாது, மிஸ்மேட்ச் தான் ஆகும். ஸோ இதில் வந்து க்ரீன் கலர் பேட்ச் கார்டு தான் கட்டாயம் நீங்கள் இதில் வந்து யூஸ் பண்ணணும். இல்லைனா இந்த கனெக்டர் வந்து டேரெக்டாக யூபிசி கனெக்டராக வாங்கிக்கலாம். இல்லைனா ஏபிசி டு யூபிசி கனெக்டரை தனியாக வெளியே வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும். அந்த மாதிரி கனெக்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிடுங்க. மிஸ்மேட்ச் ஆகும்போது உங்களுக்கு அதிகபட்சம் 1 டிபி 2 டிபி இந்த இடத்துல லாக் ஆகும். அதனால தான் கரெக்டான கனெக்டர் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். அதனால தான் அவங்களுமே டாப்பில் ஏபிசி அப்படிங்கிறத வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ப்ளூ கலர் பேட்ச் கார்டு போடுறதா இருந்தால் ஏபிசி டு யூபிசி கன்வெர்ட்டர் வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கிடுங்க. அதுக்கடுத்து ரெண்டாக இருக்கிறது
ஓபிஎம் போர்ட்டு. இது வந்து ஆப்டிக்கல் பவர் எவ்வளோ வருது அப்படிங்கிறத செக் பண்ணதுக்குள்ளே போர்ட்டு. இப்போ நம்ம இதுலேயுமே ஏபிசி கனெக்டர் தான் கொடுக்கணும். ஓகே, நம்ம வந்து இப்போ ப்ளூவே கொடுத்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ப்ளூ கொடுத்தாலுமே ஓரளவு காட்டுது. வேவ் லென்த்தை மாற்றி பார்ப்போம். 1490. ஓகே, ஆனால் கட்டாயம் கரெக்டான பேட்ச் கார்டை தான் கொடுக்கணும். வேறு எது கொடுத்தாலும் காட்டும், 1 dB 2 dB வித்தியாசமாக காட்டும். அது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஓகே, இப்போ டிசிஎலோட இடிவி சிக்னலை எடுத்து கொடுத்து பார்ப்போம். இது வந்து 1550 வேவ் லென்த்து. ஓகே, -3.83 வந்து வருது. அடுத்து இருக்கிறது வந்து விஎஃப்எல், அதான் 3வது இருக்குது. இதில் விஎஃப்எல்ல வந்து நம்ம இந்த ஹெட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து மேக்ஸிமம் 10 ஹெட்ஸ் வரை இருக்குது. அதோட ஸ்பீடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். 1 ஹெட்ஸில் வச்சுருவோம். ஓகே, இது கண்டினியூ அடிக்க இருந்தால் சிடபிள்யூவில் வந்து வச்சுக்கணும். ஓகே, இதில் யூஸ் பண்ணியிருக்க பேட்ரி வந்து 2500 mAh பேட்ரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 4 மணி நேரம் தொடர்ச்சியாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஃபுல் சார்ஜ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 6 மணி நேரம் வரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கண்டினியூவாக யூஸ் பண்ணதாக இருந்தால் 4 மணி நேரம் தான் யூஸ் பண்ண முடியும். ஃபுல் சார்ஜ் இருந்தால் 6 மணி நேரம் வரை யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே யூஸ் பண்ணியிருக்க வந்து லித்தியம் அயன் பேட்ரி, கிட்டத்தட்ட 18.5 வாட்-ஹவர் பேட்ரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் 7.4 வோல்ட்டில் 2200 mAh பேட்ரி தான் உள்ளே வந்து போட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து நல்லா வெயிட்லெஸ்ஸாக ரெடி பண்ணியிருக்காங்க. நான் எக்ஸ்போ நாள் யூஸ் பண்ணலேருந்து இதை நம்ம கம்பேர் பண்ணும்போது வெயிட் வந்து உண்மையிலே ரொம்பவே கம்மி தான். இது எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு லைவாக செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கும் உள்ளே தான் இருக்குது. 768 கிராம் தான் இருக்குது. சரி, அப்படியே நம்ம எக்ஸ்போ ஓடிடிஆர் எடுத்து வச்சு பார்ப்போம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. ஓகே, கிட்டத்தட்ட 1,364 வந்து இருக்குது. ஆனால் 1.5 கிலோ மாதிரி இருக்குது. நல்லா வெயிட் வந்து தெரியும். இது வந்து நல்லா வெயிட்லெஸ்ஸாகவே டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. இதை நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு இதோட வெயிட்லெஸ் வந்து உண்மையிலே நல்லதாக இருந்தது. அதுக்கடுத்து இதோட டைனமிக் ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட 1310 வேவலென்த்தில் வந்து 26 dB வந்து கொடுத்துருக்காங்க. இதே 1550 வேவலென்த்லாம் 24 dB வரை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் ரேஞ்ச் போவோம் அப்படின்னு கம்பெனி சைடில் இருந்து கிளைம் பண்ணுறாங்க. கேபிள் டி ஆப்ரேட்டர் தான் மினி ஓடிடிஆர் மேக்ஸிமம் வாங்குவாங்க. 80 கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் கொடுக்கா அப்படிங்கிறத நம்ம லைவாக செக் பண்ணதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் மேக்ஸிமம் எவ்வளோ போகுது அப்படிங்கிறத செக் பண்ணி நான் அடுத்த வீடியோவில் கூட அப்டேட் வந்து பண்ணுதேன். அதுக்கடுத்து மெயினாக இவங்க கிளைம் பண்ணது வந்து 3 மீட்டரில் வந்து ஈவன் டெட் சோன் வந்து வச்சுருக்காங்க. அதாவது 3 மீட்டருக்குள்ள 3 மீட்ரு அதுக்கு மேலே 4வது மீட்டரில் ஃபால்ட் இருந்தால் கூட பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஆப்டிக்கல் பவர் மீட்டரை பொறுத்தவரை இதில் வந்து எல்லா வேவ்லென்த்துமே நம்மளால் பார்க்க வந்து முடியுது. ஆனால் இவங்க வந்து உள்ளே இந்த ஆப்டிக்கல் பவருக்கு என்ன சென்சார் வந்து யூஸ் பண்ணி இதை வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க. அந்த ஆப்டிக்கல் டிடெக்டரை வந்து இவங்களோட டிஸ்கிரிப்ஷனில் எதுலையுமே மென்ஷன் பண்ணல. எந்தளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். இவங்க அக்யூரஸியாக கிளைம் பண்ணது வந்து +/- 0.23 dB வந்து சொல்லுவாங்க. அதாவது ஒரு 1/4 dB வந்து முன்ன பின்ன இருக்கலாம் அப்படின்னு ஓபிஎம்மை பொறுத்தவரை இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. -50 to +26 வரை வேலை செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு நம்ம 19 dB மீடியஃபிலே டேரெக்டாக கொடுத்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கடுத்து வேறு என்னென்னா சைடில் வந்து உங்களுக்கு சார்ஜிங்க்கு ஒரு சாக்கெட் இருக்குது. 12 வோல்ட்டு 2 ஆம்பியரு யூஎஸ்பி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட வந்த சார்ஜர் வந்து இதான் 12 வோல்ட்டு 2 ஆம்பியர் சார்ஜரு. உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை வந்து புஷ் பண்ணி இதை வந்து தனியாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம யூனிவர்சல் சாக்கெட்டு கூட இதில் வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளக் டைப் வேறு அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த மாடல் வந்து இப்போ நமக்கு இங்கே புதுசாக லான்ச் ஆன மாதிரி மினி ஓடிடிஆர் லான்ச் ஆகியிருந்தாலும் கிட்டத்தட்ட இது வந்து 4 வருஷத்துக்கு மேலே வந்து ஆகுது. டிவிசரோட அஃபிஷியல் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு முன்னையே இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த AI1001 மாடலை பொறுத்தவரை இங்கே இது வந்து புதுசாக வந்த மாதிரி இப்போ தான் ரிலீஸே ஆகிருக்கு. இந்த மினி ஓடிடிஆரை பொறுத்தவரை இதோட விலை வந்து கிட்டத்தட்ட 50,000 ரூபா. நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஐடியாவில் இருப்பீங்க. அப்படி ஐடியாவில் இருக்கவங்க வந்து கட்டாயம் அடுத்த கம்பேரிசன் வீடியோவில் லைவ் டெஸ்டிங் வீடியோவில் பார்த்துட்டு அது பிறகு உங்களோட முடிவு எடுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஜஸ்ட்டு ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறதுக்குள்ளே பார்க்கறதோட வீடியோ தான். ஏன் நம்ம வந்து ஃபுல் வீடியோ உடனே போடல அப்படின்னா கட்டாயம் நான் இதை வந்து யாருனே செக் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய டைம் செக் பண்ணி சோலார் சைட்லலாம் செக் பண்ணிவிட்டு அது பிறகு இதை வந்து லைவ் டெஸ்டிங் வீடியோவை அடுத்த வீடியோவில் போடுவோம். இதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன பிரச்சனை இல்லை, எது நல்லா இருக்குது நல்லா இல்லை, இதை வாங்கலாமா வேண்டாமாங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு நம்ம கேபிள்ஸ் ப்ளஸ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.